தேடல் தேடல் நட்சத்திர தூரல் தூரல் என்னழகின் சாரல் சாரல். ஹானியோடா சேரிஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஆஃப் பிடிஎஸ். நான் உங்கள் லைரா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரண்மனையோட இதய வீரன் ஒயிட் ரோஸ் சாப்டர் 21 நாளா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்கெல்லாம் போயிடலாம். அண்ட் வந்து நான் அகெயின் வந்துட்டேன். ஸோ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. இனிமேல் வீடியோஸ் கண்டினியூ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ட்ரைலாம் இல்லை, போட்டு தான் ஒன்றும் தெரியுது, போடுவேன். சரி, ஓகேயா? நம்ம ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப்கெல்லாம் போயிடலாம். அன்றைக்கி நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம நாம்ஜனை யாரோ கத்தியால் குத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து முடிச்சிருந்தோம். அதில் கன்ஃபியூ பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்காக எஃப்எஃப்கெல்லாம் போகலாம். ஸோ வந்து ஹாரம் வந்து அப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஒருத்தருக்கு ஊற்றி ஊற்றி குத்திட்டு இருந்தாரே, அதான் தோழன்னு சொல்லிட்டு அவர் தான். ஸோ வந்து நம்ம நாம்ஜன் வந்து லைட்டாக அப்படியே மயக்கமாறாரு. ஸோ வந்து அவர் அந்த தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல. ஸோ அது வந்து லாஸ்ட்டாக தான் இந்த எபிசோடு இல்லை, லாஸ்ட் எபிசோடில் தான் ரிவீல் ஆகும். ஸோ வந்து போகும்போது தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணிடுறாருனா அப்படியே வந்து நம்ம நாம்ஜனோட வந்து அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடுறாரு. ஸோ அப்போ தான் லக்கி வரா. நீங்கள் யார்? நாம்ஜன் எங்கே இருக்காரு? அவர் வந்து நீங்களும் ஒரு லவ் பண்ணதை வந்து கிங் கிட்ட சொல்லிட்டாரு. நீங்களும் காதலாளியா? இல்லை, நான் அவரோட ஃப்ரெண்ட் மாதிரி. ஓ, அதுக்கப்புறம் என்னாச்சு? கிங் கோவப்பட்டு அவர் ஜெயிலில் வச்சிட்டாரு. துக்கு தண்டனைன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் வந்து அவருக்கு பதிலாக என்னை இங்கே வர சொன்னார். இப்போ என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நம்ஜன் நாங்கள் தப்பிக்க வைக்க முடியுமா? முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ரகசிய பாதையை வந்து சொன்னால் தான் முடியும். அதுவா? நாம்ஜன் வேறு காப்பாற்றணும்ல. சரி, அந்த கோட்டையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க. ஸோ வந்து ஓகே, நீங்கள் வந்து எங்கள் கூட வாங்க, உங்களை சேஃபான இடத்துல வைக்கிறேன். நான் போய் நாம்ஜனை கூட்டிகிட்டு வரேன். ஓகே? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. ஸோ வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ மார்னிங் வந்த உடனே அங்கே ஒரு பெரிய போர் நடக்குது, உங்களுக்கும் சந்திர தேசத்துக்கும். ஸோ அப்படி வந்து எல்லாருமே செம்மையாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த கிங்கே வந்து இது பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. ஸோ இனிமேல் அந்த நாடு நம்ம சந்திர தேசத்துக்கு தான் சொந்தம். இதெல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம லக்கி சரி நம்மளே நாம்ஜனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பா. ஸோ வந்திருக்கவே மாட்டார், அவன் ஃப்ரெண்டும் வந்திருக்க மாட்டாங்க, நாம்ஜனும் வந்திருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. அங்கே போய் பார்த்தா அப்படியே அங்கங்கே வந்து ஆளுங்கெல்லாம் செத்து போயிருக்காங்க. ஸோ நம்ம லக்கிக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சைட் கட் பண்ணால் நம்ம நாம்ஜன் சைடு அவர் வந்து உயிரோடு தான் இருக்கார். அவர் வந்து ஒரு மாதிரி வயிற்றில் துணியை கட்டிட்டு அவர் வந்து மெதுவாக நம்ம கிண்டம்ஸுக்கு தான் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ வந்து நம்ம லக்கி வந்து அப்படி சுற்றி பார்க்கும்போது அங்கே அந்த லக்கியோட அந்த கிண்டம் வீர தேச கிண்டமில் இருக்கவங்க மக்கள்லாம் எல்லாருமே அங்கே அப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஸோ வந்து டக்குன்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இவளால் தான் நம்ம ஜனங்க எல்லாமே சாகடிச்சாங்க, இவளை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவன் மேலே கல் அதெல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்கங்கே வந்து அவளுக்கு அந்த கல்லில் வந்து அடிப்படுது. அவளோட அப்படியே அவள் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி அங்கங்கே அடிச்சு ரத்தம்லாம் வருது. என்னாச்சு? எதுக்கு அடிக்கிறீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. ஒன்னால தாண்டி என் புருஷன் எல்லாம் செத்து போனார், என் குடும்பத்தையும் அடிச்சிட்டேடி, ஒன்னெல்லாம் நாங்கள் இளவரசியாக பார்த்தோம் கும்பிட்டோம்ல, எங்களாவது அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுன்னு தூக்கி போட்டுட்ருக்காங்க அவன் மேலே. ஸோ கரெக்டாக நாம்ஜன் வந்து அப்படியே வந்து அந்த ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம லக்கியை வந்து கவர் பண்ணுறாரு. ஸோ லக்கி வந்து அப்படியே தலையிலலாம் பிளட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி டியர் ஐஸோட பார்த்துட்ருக்கா நாம்ஜனை. ஸோ அந்த அடி வந்து அவருக்கும் சேர்ந்து விழுகுது. அவர் ஆல்ரெடி ப்ளீடிங்கில் தான் இருப்பார். பட் இருந்தாலுமே அப்படியே வந்து அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அது எப்படி நீங்கள் அவள் தான் சொன்னாலும் எல்லோரும் முடிவு பண்ணுவீங்க? அதுதான் நாங்களே பார்த்தோமே. யார் சொன்னா? தோ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணார். எல்லோரும் விட போட்டு அடிங்க, எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து ஆரம் வந்து அப்படியே போட்டு முறைக்கிறாரு.
அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து முன்னாடி நின்றுட்டு, இதெல்லாம் பத்தாது, இவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது, எரிங்க. ஸோ வந்து அப்படியே அந்த ஜனங்கள்லாம் பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க மேலே ஊற்றுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டே என்ன பண்ணுறாருன்னா அந்த லைக் நெருப்பை பற்ற வச்சு அவங்க மேலே போடுறாங்க. ஸோ ஆரம் வந்து நம்ம லக்கியை அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. கண்ணின்மை கலைவது போலே நம் காதலும் கலைந்தது என்று சிறகில்லா பறவை போலே மனதுக்குள் வேதனை ஒன்று. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண்முன் கண்டேன் அன்பே. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண்முன் கண்டேன் அன்பே. உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேன், நீ இன்றி தனிமையில் இருந்தேன். உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேன், நீ இன்றி தனிமையில் இருந்தேன். ஐ லவ் யூ பிரின்சஸ். இதே வீடா? கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கரைந்தாய் நீயும். நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே. மறுஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே. உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. ஸோ அப்படியே அந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பேஜ் கிழிஞ்சிருக்கு. ஏன் கிழிஞ்சிருக்கு, எது கிழிஞ்சிருக்குன்ட்டு அம்முக்கு நிறைய டவுட்ஸ் வருது. அப்போது வந்து என்னென்னா மூக்கு வந்து புளிகிற மாதிரி ஒரு சவுண்டு, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஏப்ரல் தான் மூக்கு பிஞ்சிட்ருக்கா. எவ்வளோ சேடான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்கா உட்காந்து. நம்ம ஜிம்மினாடே அதில் மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாரு, கடவுளே அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து தேவம் வந்து இதில் என்ன க்ளூத்ஸ் இருக்குது, ஒரு மயிரும் இல்லை, இல்லை நீ வேற உட்காந்து எல்லாரையும் அள வச்சுட்டு உட்காந்துருக்க, இங்கே வந்து எப்படி தப்புக்கிறதுன்னு மரியாதை சொல்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ இப்போ நான் நாஞ்சன் வந்துட்டு ஐயோ லக்கி என்ன பண்ணிகிட்ருக்காளோ தெரில, புள்ளி அவள் தனியாக எப்படி தான் பார்த்துக்கிறாளோ. அடே இவங்க சீன்லாம் கட் பண்ணிவிட்டு லக்கி சைடு வந்தால் அவள் வந்து ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க அங்கே, ஆக்சுவலாக ஒரு கிராணி மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து குழந்தைய கொடுத்துட்டு இவள் பாட்டுக்கு அரண்மனைக்குள்ளே வந்திருப்பாள். ஐயோ இவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலையே. நான் ஜூனா ஜூனா டேய் தேவ் ஜின் இவங்களாம் எங்கே தான் போனாங்களோ. அம்மோ அம்மோ என்னடா என் பொண்டாட்டி குரல் மாதிரி கேட்குது. லக்கி லக்கி கேட்குதா? எங்கே குரல் கேட்குற மாதிரி இருக்கு. லக்கி லக்கி கேட்குதாடி? ஸோ வந்து அந்த ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு வரா. இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாம்சன் வந்து அப்படியே லக்கியோட ஹக் தான். எப்படி இருக்க, ஓகேவா நீ? நீ எதுக்குடி உள்ளே வந்த முதல்ல? பின்ன நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க, நான் மட்டும் எங்கள் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த வீட்டில் தான் பேய் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, உங்களை எப்படி நான் விட்டுட்டு நிம்மதியாக அங்கே இருக்க சொல்கிறீங்க? குழந்தைங்க குழந்தை வந்து அஜுமா கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. சரி ஃபாஸ்ட் எல்லோரும் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி அவள் பாட்டுக்கு அதை வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காமோ. ஸோ தேவம் அவள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. எல்லாருமே அங்கே குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. ஸோ கரெக்டாக ஓப்பன் பண்ணலான்னு வரும்போது சட்டார்னு ஒரு சவுண்டு, பார்த்தா டோர் லாக். என்னடா இது லாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப முழிச்சிட்ருக்காங்க. எப்படி லாக் ஆச்சுன்னு தெரியாமல் அப்படியே வந்து எப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க.
வசமாக மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது, இருக்கிறது இந்த ஒரு வழி தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரு தாட் ஆகுது. எப்படி இதுதான் ஒரு வழி நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு இன்னொரு எக்ஸிட்டும் இருக்கலாம்ல, எங்கே இருக்குது, அது நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. பேசாமல் டெரஸ் போய் பார்க்கலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டெரஸ்க்கு ஓடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சவுண்ட், வாழ்கிறேன் ஏன் எங்கு வருகிறாய், இந்த மண்ணை தேடி வந்த கூட்டம் யாவை. மிஞ்சி அந்த 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 பாட்டு எனக்கு மட்டும் தான் கேட்குதா இல்லை எல்லாருக்கும் கேட்குதாடி? ஜெயோ எனக்கும் கேட்குது ஜெயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. அப்படியே வந்து எல்லோரும் நெஞ்சில் கை வச்சுட்டு பெருமூச்சு இழுத்து விட்றாங்க. ஸோ சடனாக அப்படியே பக்கத்தில் இருந்து டக்குன்னு ஒரு பெரிய சவுண்டு. எல்லாரும் காதை பொத்திட்டு அப்படியே பயந்து ஒருத்தரை மாட்டி மாற்றி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஜேஹோ புப்பாலாம் நம்ம மிஞ்சி மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. நம்ம ஆரம் வந்து லக்கியை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜின்னு அப்புறம் வந்து ஜிம்மின்லாம் வந்து அங்கே ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அம்மா வந்து அந்த புக்குக்கு அப்படியே வந்து அவள் ஃபேஸை மறைச்சிக்கிறா. இங்கே வந்து போயிடலாண்டா, எனக்கு ஒரே பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அழுதுட்ருக்காரு. அங்கே மூன் வந்து ஜிம்மனை பார்த்துட்டு, நீ தானே ஓனரு, உனக்கு இங்கே பேய் பிசாசு இருக்குன்னு தெரியாதடா. தெரியாது மேடம், ஏன் மேடம் நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்காருங்க. ஸோ வந்து சைடில் ஒரு டோர் மாதிரி இருக்குது. சரி அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் எல்லாம் இறக்கி விட்டுட்டு, ஜிம்மின் நம்ம வேறு யாரையும் மேலே ஏறினது ஜின்னு அவங்கெல்லாம் வந்து இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அப்படியே விட்டுட்டா இருக்குது. அப்படியே அவங்க நடந்து போக போக ஏதோ சுரங்க பாதை மாதிரி போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் தாண்டி இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வேறு காலில் அப்படியே கை வச்சுட்டுருக்காரு. இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஸோ வந்து அம்மு வந்து அகெயின் அந்த புக்கை அப்படியே திறக்கிறா. ஸோ இந்த வாட்டி வேறு கதைக்கு போகலாம், சரி வேறு கதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இதுக்கு மேலே என்னால் முடியல, இந்த கதையெல்லாம் எதுவும் படிக்காத. இல்லை இது வந்து படிக்காதனா படிக்காத. சங்குக் எதுக்கு நீ அவ்வளோ திட்டுறா? என்ன எனக்கு தெரிஞ்சு இருக்கிற 8 கதையும் சோகமான கதை தான். இருந்தாலும் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இல்லைன்னா எதுக்கு நான் இந்த புக்கை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதை நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணுறா. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு மேலே என்னால் இழுக்க முடியாது, அடுத்த ஸ்டோரி போகணும். ஸோ அதனால் வந்து நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மன்னிச்சோ. நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் அதிகமாக போடுறேன். அண்ட் ஆல்சோ ட்வின்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், சூன் வந்துடும். டாடா.